வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மயிலட்டியிலிருந்து ராணுவத்தை வெளியேற கோரி கருப்பு கொடி போராட்டம். சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் கஜேந்திரகுமார் எம்பி நேரில் ஆய்வு. பௌத்த துறவியால் பாலியல் துர்நடத்தைக்குள்ளான சிறுமி நீதி கோரி முல்லைத்தீவில் கவனஈர்ப்பு போராட்டம். மத ஆடையின் பின்னால் மறையும் குற்றங்கள் நீதி கோரி தொடரும் போராட்டம். பெண்களுக்கு சம்பளத்துடனான மாதவிடாய் விடுமுறை அரசாங்கத்திடம் கோரிக்கை. மட்டக்களப்பில் விடுதியில் பலியான சிறுவர்கள் அதிர வைத்த உண்மை. பிறந்து 6 நாட்களான சிசுவை வைத்தியசாலையில் கைவிட்டு சென்ற தாய். யாழ் வடமராட்சி கடலில் மாயமான 4 கடற்தொழிலாளர்கள் தீவிர தேடுதல், அதிகாரிகள் அலட்சிய போக்கு. ஒரே நாளில் தங்கத்தின் விலை 4000 ரூபாவால் அதிகரிப்பு. பசுல் ராஜபக்ஷ உள்ளிட்டோரை உடனடியாக கைது செய்யுமாறு உத்தரவு. குளியலறை தண்ணீர் தொட்டியில் விழுந்து 11 வயது சிறுமி உயிரிழப்பு. மட்டக்களப்பில் துயரம். யாழ் கொழும்பு தொடருந்தில் மோதி பெண் ஒருவர் உயிரிழப்பு. அணு ஆயுதங்கள் குறித்து ஈரான் ஜனாதிபதியின் பகிரங்க செய்தி. தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டின் பல பகுதிகளிலும் வெசாக் கொண்டாட்ட கொடிகள் பறக்கவிடப்பட்டுள்ள நிலையில் மயிலிட்டி பகுதியில் தமது காணிகளில் இருந்து ராணுவம் வெளியேற வேண்டும் என்று கோரி கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு காணியின் உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வலிவடக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் ராணுவத்தின் கமாண்டோ பங்களா முன்பாக இன்றைய தினம் 6வது வெள்ளிக்கிழமை போராட்டத்தை மேற்கொண்டனர். வலிவடக்கில் 249, 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக மாற்றப்பட்டுள்ளது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் அந்த பகுதியில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. இந்நிலையில் தமது 651 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு கோரி அவர்கள் போராடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று சாவகச்சேரி ஆதார மருத்துவமனைக்கு சென்று அங்குள்ள தேவைப்பாடுகள், குறைபாடுகள் மற்றும் எதிர்கால அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் விரிவான ஆய்வொன்றை மேற்கொண்டார். மருத்துவமனையின் தற்போதைய நிலைமைகளை நேரில் பார்வையிட்டதோடு மருத்துவமனையின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். மருத்துவமனைக்கு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினரை நிர்வாகத்தினர் வரவேற்றதோடு பல்வேறு பிரிவுகளுக்கும் அவரை அழைத்துச் சென்று தற்போதைய செயற்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்தனர். குறிப்பாக வெளிநோயாளர் பிரிவு, OPT பிரிவு, தங்கி சிகிச்சை பெறும் விடுதிகள், அவசர சிகிச்சை பிரிவு, பிரசவ விடுதி, விபத்து அவசர சிகிச்சை பிரிவு ஆகியவற்றை அவர் நேரில் சென்று பார்வையிட்டார். மருத்துவமனையில் பணியாற்றும் ஏனைய உத்தியோகத்தர்கள் மற்றும் தாதியர்கள் எதிர்நோக்கும் அசௌகரியம் குறித்தும் அவர் இதன்போது கேட்டறிந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரத்தில் பௌத்த பிக்கு சிறுமி ஒருவர் பாலியல் ரீதியான துர்நடத்தைக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்துக்கு நீதி கோரி முல்லைத்தீவில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தால் இன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டோர் சிறுமியின் கண்ணீர் மௌனமாகாது, மது ஆடையின் பின்னால் மறையும் குற்றங்களுக்கு நீதி வேண்டும், குற்றவாளி யாராக இருந்தாலும் தண்டனை வேண்டும், சிறுவர்களை காப்போம், குற்றங்களை நிறுத்துவோம், சிறுவர்களின் பாதுகாப்பு எங்கள் உரிமை போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிராக அதிகாரம் மிக்க சமய தலைவர்களால் நடைபெறும் பாலியல் ரீதியான அநீதிகள் அதிகரித்து வருகின்ற நிலையில் அதற்கு எதிராக கண்டனத்தையும் நீதிக்கான கோரிக்கையும் வெளிப்படுத்தும் வகையில் மன்னார் மற்றும் கிளிநொச்சியில் இன்று போராட்டங்கள் இடம்பெற்றன. மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியம் ஏற்பாடு செய்த கண்டன பேரணி இன்று காலை மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இடம்பெற்றது. மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியத்தின் இணைப்பாளர் மகாலட்சுமி தலைமையில் இடம்பெற்ற இந்த கண்டன பேரணியில் பெண்கள் அமைப்பின் பிரதிநிதிகள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், மெசுடு நிறுவன பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டதோடு புத்தளம் மாவட்ட முஸ்லிம் பெண்கள் அபிவிருத்தி நம்பிக்கை நிதியத்தின் பணிப்பாளர் ஜுகைதியா முஹைதீனும் கலந்து கொண்டிருந்தார். பெண்களுக்கு சம்பளத்துடனான மாதவிடாய் விடுமுறையை வழங்குவது தொடர்பில் பரிசீலிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை இலங்கை குடும்ப திட்டமிடல் சங்கத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மருத்துவர் ருசித பெரேரா தெரிவித்தார். எமது சங்கத்தின் பெண் ஊழியர்களுக்கு சம்பளத்துடனான மாதவிடாய் விடுமுறையை வழங்கும் நடைமுறையை கடந்த ஆண்டு நாம் உத்தியபூர்வமாக ஆரம்பித்துள்ளோம். இந்நிலையில் அரச நிறுவனங்களில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு இந்த விடுமுறையை அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்குமாறு கோரி மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு, தொழில் அமைச்சு மற்றும் சம்பந்தப்பட்ட ஏனைய அதிகாரிகளுக்கு நாம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுக்க உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
மட்டக்களப்பு நகரில் உள்ள விடுதியில் ஏற்பட்ட தீப்பரவலில் 2 பிள்ளைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அந்த பிள்ளைகளின் தந்தை என்று கூறப்படும் நபரை போலீசார் கைது செய்த நிலையில் விசாரணைகளில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கைதான சந்தேக நபர் உயிரிழந்த 2 குழந்தைகளுக்கு தாய்க்கு புற்றுநோய் என்று கூறி போலி அடையாள அட்டையை பயன்படுத்தி பிள்ளைகளை வைத்து பிச்சை எடுத்து மோசடியில் ஈடுபட்டமை தெரிய வந்துள்ளது. மட்டக்களப்பு வைத்தியசாலையில் புற்றுநோய்க்காக அனுமதிக்கப்பட்ட தாயை பார்வையிடுவதற்காக தமது தந்தையுடன் 2 பிள்ளைகள் பதுளையிலிருந்து மட்டக்களப்புக்கு சென்றனர். இதன்போது அவர்கள் விடுதியொன்றில் தங்கியிருந்த போது விடுதிக்குள் ஏற்பட்ட தீப்பரவலில் 3 வயது ஆண் பிள்ளையும் 5 வயது பெண் பிள்ளையும் கடந்த புதன்கிழமை மூச்சு திணறலால் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. தந்தையின் அட்டையை பரிசீலித்த போது அது வேறு ஒருவருடையது என்று கண்டறியப்பட்டது. அவர் அடையாள அட்டை சொந்தமானவர், பதுளையைச் சேர்ந்தவர் என்றும் அவரின் அடையாள அட்டை கடந்த 2023ஆம் ஆண்டு காணாமல் போன நிலையில் சட்ட ரீதியாக புதிய அடையாள அட்டையை பெற்று தற்போது கடவத்தையில் வசித்து வருகிறார் என்று தெரிய வந்துள்ளது. அவரின் அடையாள அட்டையை தம்முடையது என்று கூறி கைதான அக்குரச பகுதியைச் சேர்ந்த இந்த சந்தேக நபர் குறித்த குற்றச்செயலுக்காக பயன்படுத்தியுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. மனைவி புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வருவதாக கூறிய விடயம் போலியானது என்பதோடு அவரின் மனைவி மாத்திரையில் உள்ள வீட்டில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் தமது மனைவிக்கு புற்றுநோய் என்று கூறி பல இடங்களில் யாசகத்தில் ஈடுபட்டு வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. சந்தேக நபருக்கு எதிராக அத்துருக்கிரிய சப்புகுஸ்கந்த அனுராதபுரம் கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள பொலிஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பிறந்து 6 நாட்களான ஆண் சிசு ஒன்றை வைத்தியசாலையின் அறையில் தாய் கைவிட்டு சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். சில நாட்களுக்கு முன்னர் பிரசவத்துக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இந்த தாய் குழந்தையை பிரசவித்த பின் 6 நாட்களின் பின்னர் தப்பிச் சென்றுள்ளார். வைத்தியசாலையில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களுக்கு அமைய குறித்த தாய் ராஜாங்கனை பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்தனர். பருத்தத்துறை பகுதியில் இருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற 2 படகுகள் காணாமல் போயுள்ள நிலையில் அதில் சென்ற தந்தை மகன் உள்ளிட்ட மீனவர்கள் 4 காணாமல் போயினர். அவர்களை தேடும் நடவடிக்கையில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பலத்த காற்று மற்றும் கடற்கொந்தளிப்பின் காரணமாக மீனவர்களின் நிலை தொடர்பில் உறவினர்கள் பரிதவிப்புடன் உள்ளனர். மீட்பு நடவடிக்கையில் கடற்படையினர் மற்றும் கடற்றொழில் அமைச்சர் ஆகியோரின் அசம்பந்தத்தனமான செயற்பாடு தொடர்பில் மீனவர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். பருத்தித்துறை முனை மற்றும் கட்கோவளம் பகுதிகளில் இருந்து நேற்று முன்தினம் புதன்கிழமை கடலுக்கு சென்ற 4 மீனவர்களே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர். பருத்தித்துறை முனை கடற்றொழிலாளர் சங்கத்தைச் சேர்ந்த கதிர்காமம் சோதிலிங்கம் வயது 52, சுமியோம்பிள்ளை சுஜிக்குமார் வயது 37 மற்றும் கட்கோவளம் பகுதியைச் சேர்ந்த பாலச்சந்திரமூர்த்தி ராமகிருஷ்ணன் வயது 54 மற்றும் அவரது மகனான ராமகிருஷ்ணன் ரவிராஜ் ஆகியோரை காணாமல் போயுள்ளனர். படகுகளில் சக மீனவர்கள் தேடிச் சென்ற நிலையில் ஏமாற்றத்துடன் திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடற்தொழில் அமைச்சர் மற்றும் கடற்தொழில் நீரியல் வளத்துறை பிரதி பணிப்பாளர் ஊடாக அறிவிக்கப்பட்ட போதிலும் கடற்படையினர் தேடுதலில் ஈடுபடவில்லை என்று மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேடுதலுக்கு சென்ற 3 படகுகள் திரும்பிய நிலையில் சிறு பகுதி அளவு வலைத்துண்டு மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இவ்வாறு மீட்கப்பட்ட வலை கட்கோவளத்திலிருந்து சென்ற மீனவர்கள் பயன்படுத்திய வலைகள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேடுதலுக்கு சென்ற 3 படகுகள் திரும்பிய நிலையில் சிறு பகுதி வலைத்துண்டு மட்டும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேரில் வருகை தந்து மீனவர்களுடன் கலந்துரையாடி நிலைமைகளை கேட்டறிந்து கொண்டார். சம்பவ இடத்திலிருந்து கடற்றொழில் அமைச்சரை பல தடவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போதும் அவர் அழைப்பை ஏற்கவில்லை. தொடர்ந்து கடற்தொழில் திணைக்கள யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு மாவட்ட பணிப்பாளர் ஆகியோருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். இதன்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கஜேந்திரன், பருத்தித்துறை நகரபிதா வின்சென்ட் போல், டக்ளஸ் போல், கட்கோவளம் முனை மீனவர் சங்க பிரதிநிதிகளும் இதன்போது கலந்து கொண்டனர். இலங்கையின் உள்நாட்டு சந்தையில் இன்று தங்கத்தின் விலை சுமார் 4000 ரூபாவினால் அதிகரித்துள்ளது. தங்க விலை என்று அதிகரிப்பை பதிவு செய்ததாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்தனர். அதன்படி நேற்று 24 கேரட் தங்கம் 1 பவுன் 3,83,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 4000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 3,87,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,52,400 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் 3,600 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 3,56,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் முன்னாள் தலைவர் பாஸ்வர குணரத்ன மற்றும் அதன் முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளர் ரோமி ஜாஃபர் உள்ளிட்டோரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கோட்டை நீதவான் பசன் அமரசேன இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இந்த உத்தரவை பிறப்பித்தார்.
கடந்த 2014ஆம் ஆண்டு ஊவா மாகாண சபை தேர்தல் பிரச்சாரத்துக்காக சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்துக்கு சொந்தமான 7.8 மில்லியன் ரூபாய் பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டம் அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் பசில் ராஜபக்ஷ உள்ளிட்டோரை இந்த வழக்கில் சந்தேக நபர்களாக பெயரிடுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று நீதிமன்றத்தில் மனுவொன்றினூடாக அறிவித்தது. இதைத் தொடர்ந்து சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான உத்தரவை நீதவான் பிறப்பித்தார். எனினும் இவர்களை கைது செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இவர்களின் வீடுக்கு சென்றபோது சந்தேக நபர்கள் எவரும் அங்கு இருக்கவில்லை என்றும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஏறாவூர் காவல்துறை பிரிவில் உள்ள நீதிமன்ற வீதியில் உள்ள வீடொன்றின் குளியலறையில் உள்ள தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து 11 வயது சிறுமியொருவர் உயிரிழந்த நிலையில் நேற்றைய தினம் மாலை மீட்கப்பட்டுள்ளார். ஏறாவூர் 5 பிரிவு நீதிமன்ற வீதியைச் சேர்ந்த சத்யானந்தன் சதீஷா என்ற சிறுமியை சடலமாக மீட்கப்பட்டார். குறித்த சிறுமியின் தாயார் வேலைக்காக வெளிநாடு சென்ற நிலையில் தந்தையாருடன் அவர் வசித்து வந்தார். நேற்று மாலை சிறுமியும் அவரின் சகோதரன் மட்டுமே தனியாக இருந்து வந்த நிலையில் தந்தையார் வெளியிலிருந்து வீட்டுக்கு சென்றபோது குளியலறையில் சுமார் 2.5 அடி உயரமுள்ள தொட்டியில் சிறுமி கிடப்பதை அவதானித்தார். இந்நிலையில் தந்தையார் சிறுமியை மீட்டு ஏறாவூர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதும் சிறுமி ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற சொகுசு தொடர்ந்து மோதியதில் பெண்ணொருவர் உயிரிழந்தார். சாலியபுரம் பகுதியில் உள்ள பாதுகாப்பற்ற தொடருந்து கடவையில் இந்த விபத்து இடம்பெற்றது. உயிரிழந்தவர் சாலியபுரம் பகுதியைச் சேர்ந்த 29 வயதான 2 பிள்ளைகளின் தாய் ஆவார். சுயதொழில் செய்து வந்த அவர் அனுராதபுரம் பகுதியில் உள்ள ஒரு கடையில் ஐஸ் பாக்கெட்டுகளை விற்றுவிட்டு தனது மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இவ்வாறு விபத்தில் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இனி சர்வதேச செய்திகள். ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க முற்படவில்லை என்ற தனது சமீபத்திய உறுதிமொழிகளை ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷேக்கியர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இதன்போது பிராந்தியத்தில் நிலவும் ஸ்திரத்தன்மைக்கு இஸ்ரேலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் ஈரான் அரசுடன் தொடர்புடைய செய்தி நிறுவனம் வெளியிட்ட கருத்துக்களில் அமெரிக்காவுடனான தற்போதைய பேச்சுவார்த்தைகள் குறித்து குறிப்பிடுவது போல நாங்கள் அவமானகரமான ராஜதந்திரத்தில் ஈடுபடுவது இல்லை. உலகின் மிக வலிமையான சக்திக்கு எதிராக நாம் நின்றால் அதன் சிரமங்களை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நாம் சண்டையிட்டுவிட்டு இந்த செயல்முறை முன்பை போல இயல்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது என அவர் இதன்போது மேலும் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.